நமது இளமையை வளர்க்கும் என்பதுதான். அந்த இளமையின் மகிழ்ச்சியில் எத்தனையோ கவிதைகள் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறோம். அத்தனையும் நிற்குமா என்று நம்மால் சொல்ல முடிவதில்லை. அதற்கு காலம் காத்திருக்கிறது. அதற்கான ஒரு ஐக்கு. எனது கவிதைகள் எப்படி என்றேன், எனது கவிதைகள் எப்படி என்றேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுகிறேன் என்கிறது காலம். காலத்தை மீறி பெரிய நீதிபதி யாருமே இல்லை. நீதிபதிகளுக்கே கூட காலம்தான். அது கை கட்டி நிற்பதில்லை, அவர்களையும் ஆட்டி வைக்கிறது. ஆக காலத்தின் அடிப்படையிலே இந்த கவிதைகள் அமைய வேண்டும். காலத்தை தாண்டிய கவிதைகள் எல்லாம் நாம் படைப்போம் என்கின்ற நம்பிக்கை இங்கே வந்தபோது எனக்கு ஏற்படுகின்றது. நான் அமர்ந்த போது கவிஞர் சர்மிளா ஜாகீர் அவர்கள் பாடிய கவிதை மிகவும் மனத்தை பெற்றது. நிகழ்கால நிகழ்வுகள் கடைசி 4 வரியிலே 3 வரியிலே சொல்லுகிறார்கள், எங்களுடன் சேர்ந்து உங்களுடைய போலி முகமும் எரிந்து மடியட்டும். நாம் எல்லோரும் போலி முகங்களோடு தான் உறவிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐக்கு கவிதைக்குள் நான் ஐக்கியமாகும் முன்பே ஐக்கு கவிதைக்கான அடிப்படை எனக்கு நேர்ந்து விட்டது என்பது பிறகுதான் புரிந்தது. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் இத்தனை பெரியவர்கள், இத்தனை சிந்தனையாளர்கள், இத்தனை கவிஞர்கள் நிறைந்திருக்கிற இந்த இடத்திலே சொல்லுவது மிகச்சரியாக இருக்கும். இந்த சலவை துணி இருக்க, இந்த சலவை துணிகள் தான் நம்ம எல்லாம் உள்ள வரவழைக்கிற ஒரு முதல் வரவேற்புக்குரிய புனிதம் மிக்கதாக இருக்கிறது. ஆனால் இது உண்மைதானா? உண்மைதானா? அதனை ஐக்கு என்று தெரியாத காலத்திலேயே ஐக்கு எழுதியிருக்கிறேன். வாழ்க்கை வாழ்க்கை சலவை சட்டைக்குள் சல்லடை பனியன். நாம் மேலுக்கு தான் வெளிச்சமாக இருக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கவிதைகள் என்பது உண்மைகளை சொல்ல வேண்டும், உள்ளத்தை தொட வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த வகையிலே நான் மரபு எழுதினேன், புதிது எழுதினேன், சந்தம் எழுதினேன். அவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஐக்குகளில் ஐக்கியமாகி இருக்கிறேன்.